ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் மீ கிச்சன். இப்போ நம்ம எப்படி வீட்லேயே சிம்பிள் மெத்தடில் ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெடிமேட் ஷீட் இல்லாமல் வீட்லேயே எப்படி ஷீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கிலோ மைதா போட்டு அதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா டைட்டாக பசைஞ்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருந்தால் கிறிஸ்பியாக வராது. இப்போ இந்த மாவை லெமன் சைஸுக்கு சின்ன சின்னதாக எடுத்துட்டு அதை நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ இதை ஒரு சூடான பேனில் ஒரு பக்கம் 10 செகண்ட் போட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. பேனில் போடும்போது ஆயில் எதுவுமே ஊற்றிக்கூடாது. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் டவாவில் போட்டு வச்சுட்டு நல்லா ஸ்கொயர் ஷேப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. எப்போ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே ரொம்ப வேகக்கூடாது, கொஞ்சமாக லைட்டாக டாஸ் பண்ணிட்டா போதும். இப்போது காய்கறிலாம் வெந்தோடனே 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை எடுத்துட்டு அதில் 1 ஸ்பூன் இந்த ஸ்டஃபிங் நடுவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதான் இந்த மாதிரி பண்ணும்போது எட்ஜஸில் நான் கொஞ்சம் மைதாவும் தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணுங்க. நீங்கள் அதை அப்ளை பண்ணாதான் எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ரொம்ப லோ டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், சிம்லேயே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் 1 மினிட் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வேணாம், இந்த கலரில் வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்ப்ரிங் ரோல் ரெடி. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.